இந்த ஆட்சி ஒரு சர்வாதிகார ஆட்சியாக பார்க்கப்படுகிறது, ஜனநாயக படுகொலையாக பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சியுடைய கோவலை நசுக்கின்றார்கள். நாங்கள் என்ன கேட்கின்றோம்? அறவையிலே கேட்கின்றோம். மக்களுடைய பிரச்சனை சட்டமன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். உடனே சட்டப்பேரவைத் தலைவர் பேசுகிறார், முதலமைச்சர் பேசுகிறார். வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சி அதிமுக கட்சி சேர்ந்தவர்கள், எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் திட்டமிட்டு சட்டமன்றத்தில் குழப்பம் விளைவிப்பதாக சொல்கிறார். நாங்கள் எப்பொழுதுமே மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியிலே வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள். மக்களுடைய பிரச்சனை தான் எங்களுக்கு பிரதானம், அதற்கு தீர்வு காண்பதுதான் எங்களுடைய லட்சியம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பலமுறை 4 நாட்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் இதை ஒழித்து இதை நியாயமாக குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் கருத்துக்களை வைத்தோம். ஆனால் வேண்டும் என்ற திட்டமிட்டு சட்டமன்றத்திலே இவர்களுக்கு தங்களுக்கு இஷ்டம் போல் பேசி பத்திரிகையிலே வெளியிடுகிறார்கள். வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்க்கட்சி சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்திலே பேசாமல் வெளியெடுப்பு செய்கிறார்கள். அஞ்சு போய் வெளியேறிய என்று சொல்கிறார். அச்சம் என்பது எங்களுடைய அதிகாரத்தில் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி. எந்த காலகட்டத்திலும் எதுக்கும் அஞ்சியது கிடையாது, ஒழுங்குதும் கிடையாது. இதே ஒரு அமைச்சர் பேசுகிறார், எதிர்கட்சி தலைவர் உள்ளே இருந்தால் கிளிகளில் கிழிச்சு போட்டுறார், பேப்பர் வேணா கிழிக்கலாம். நான் எத்தனை முறை எப்படி பேசுகிறேன் என்று ஊடகத்துக்கு தெரியும், பத்திரிகை தெரியும், உள்ளே வந்து பத்திரிகையாளருக்கு தெரியும். நான் பேசுவதில் நேரடி ஒளிபரப்பில் செய்திருந்தால் இவர் சொன்ன மாதிரி கிளியில் கிழிச்சிருப்பேன். அந்த வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறாங்க. ஒவ்வொரு முறை காவல்துறை மானிய கோரிக்கையும் சரி, மேலும் ஆளுநர்களும் சரி நான் சுட்டிக்காட்டினேன். தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை தாராளமாக விற்கப்படுகிறது. கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது. கள்ளச்சாராயம் அதிகமாக காட்சி விற்பனை செய்யப்படுகிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று காவல்துறை மானிய கோரிக்கையை நான் வெளிப்படையாக பேசினேன் சட்டமன்றத்திலே. மேலும் ஆளுநர் நான் எப்பொழுது ஊடக நண்பர்களை சந்தித்து பேட்டி கொடுக்கும் போதும் அதை நான் தெரிவித்திருக்கின்றேன். ஆனால் செவடங்காதல சங்குவதர் மாதிரி இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் சொல்லுகின்ற செய்தியை கேட்பதில்லை. அதனால் இவ்வளவு உயிர்கள் பறிபோய்விட்டது. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே நாங்கள் வைத்த கோரிக்கையை கவனமாக எடுத்து செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு விலமதிக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்த அரசாங்கத்திற்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை.